வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ 30-20 பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அட் ஜோனஸ்பர்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா 106 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் மார்ஜினில். கிரேட் எஃபர்ட், கிரேட் டீம் எஃபர்ட் ஃப்ரம் இந்தியா, எஸ்பெஷலி bowling டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் பேட்டிங் வைஸ் டெஃபினட்டாக சூரியகுமார் யாதவ் தான் நம்ம சொல்லியாகணும். அட் சேம் டைம் ஜெய்ஸ்வாலும் சூப்பராக விளாட்னாங்க. பட் இந்தியாவுக்கு இது வந்து 10th டைம் க்ரூஷலாக வின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி T20 பைலேட்டரல் சீரிஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மஸ்ட் வின் கேம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு ரெக்கார்ட். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் போய் இந்த யங் டீம் எவ்வளோ சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட்ஸ் நிறையவே இருந்துச்சு. செகண்ட் T20லேயே ரிங்கு சிங் சூப்பராக விளாட்னாரு. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்ன மாதிரியே விளாடல, சூப்பராக விளாட்னாங்க. ஸோ தேர்ட் T20யில் bowling வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டீம் எஃபர்ட், பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் தான். ஸோ இனிஷியலாக டாஸ் வின் பண்ண மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா bowling எடுத்தார். ஏன்னா ஜோனஸ்பர்க்கில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் கிரவுண்டு, சும்மா ஹை ஸ்கோரிங் கேம் தான். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தார். பட் அது பேக் ஃபேர் ஆகிடுச்சுங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா ஆப்வியஸ்லி பிச் வந்து ட்ரையாக இருந்தது. ட்ரையாக இருந்தாலும் அந்த பவுன்ஸ் ஒன்று இருக்கும், ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும் ஜோனஸ்பர்க்கில். அது வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாகவே யூஸ் ஆகும். அண்ட் அதை தான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணாங்க, மெயினாக சூரியகுமார் யாதவ் அண்ட் ஜெய்ஸ்வால். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஒன்ஸ் அகெயின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரில் திணறாருங்க. அது கிளியராக தெரியுது. அதாவது வேர்ல்டு கப்லேயே வந்து மகாராஜா அழகாக ஸ்கெட்ச் போட்டு எப்படி ஆக்குவார், அக்ராஸ் லைன் விளாடுவார். இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் அப்படி தான் விளாடுவார், தப்பிச்சிருவார். செகண்ட் பால் வந்து ஸ்வீப் ஆடி எல்பிடபிள்யூ. அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்னாலே ஐ திங்க் சுப்மன் கில் லிட்ரலி ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. இதுக்கு அவர் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா கதை முடிஞ்சு போயிடும். ஏன்னா முக்கால்வாசி டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ் இந்தியாவில் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ஒழுங்காக விளாட்லன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் வந்து டெஸ்ட் மேட்சஸ் சர்வைவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் சுப்மன் கில் அதை வந்து சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஜெய்ஸ்வால் ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளாட்னாரு, அக்ரெசிவாக விளாட்னாரு பவர் பிளேயராக. பட் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணார். ஏன்னா திலக் வர்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே அடிக்கிறோம்டா. ஸோ அந்த ஆட்டிடியூட் இந்தியா கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதில் எந்த தப்புமே இல்லை. பட் கொஞ்சம் லைட்டாக ஒரு காமன் சென்ஸ் தேவைப்படுதுன்னு தோணுது. ஏன்னா வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் தூக்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அண்ட் சூரியகுமார் யாதவ் த ஸ்கை த 360 இன்றைக்கி காமிச்சிட்டாருங்க. அப்பா என்ன இன்னிங்ஸுங்க. அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷன் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 25 ரன்ஸ் ஆஃப் 23 பால்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தார். அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 6 அடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குனு மொமெண்டம் போயிடுச்சு. ஃபிலக்வாயை சூப்பராக ஸ்லோவர் பால் போட்டு அவர் திணற விட்டுட்டு இருந்தார். இவரும் சுற்றிட்டு இருந்தார். சிங்கிள் கூட எடுக்க முடியல. அப்புறம் ஒரு ஓவர் மாட்டுச்சுங்க. அதே ஃபிலக்வாயை தான் அடித்தார் ஒரு ஃப்ளிக்கில், சும்மா 2 6 ஒன்று விட்டார். அதுக்கப்புறம் மனுஷன் விளாட்னதே வேறு லெவலுங்க. அது அந்த 360 டிகிரியை தான் நம்ம பார்த்தோம். அப்பா சான்ஸே கிடையாதுங்க. 55 பால்ஸ் 100 அடிச்சிருக்காருங்க. 23 பால்ஸில் 25 இருந்தவர் 53 பால்ஸில் 100. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ரிமைனிங் 20 பால்ஸில் மனுஷன் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சான்ஸே கிடையாதுங்க. செம்ம இன்னிங்ஸ் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அந்த கேப்டன்ஷிப்போட ப்ரெஷர் அவர்கிட்ட பெருசாகவே இல்லைங்க. ஆஸ் அ பிளேயராக அவர் பாடி விளையாட்டு போயிட்டே இருக்காரு, பால்ஸ் வேஸ்ட் பண்ணாமல். இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனாலும் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ்னா யாருன்றது தான் காமிச்சார். அண்ட் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் 2 மேட்சாக லாஸ்ட் T20 2 மேட்சஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்ரெசிவ் நேச்சரை வந்து அவர் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணுறது இல்லைங்க. ஆறாரு உன்னை இறங்கி அடித்தாலும் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பரவாயில்லடா, என் கேம் வந்து அட்டாக்கிங் கேம் தான், அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி சூப்பராக விளாட்றாரு. அந்த ஒரு இன்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜெய்ஸ்வால் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்ஃபிஷாக விளாடலாம், பட் அதை ஆனால் அவர் பண்ணலை. ஸோ 41 பால் 60 அந்த டைமில் சூரியகுமார் யாதவ் சேர்ந்து ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இந்தியாவுக்கு. ஏன்னா நீங்கள் பேட்டிங் லைனை எடுத்து பாருங்கள், சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 14 ரன்ஸுக்கு ரிங்கு சிங். ஸோ இவங்க 2 பேர் தான் மெயின் ரீசனே இந்த பெரிய ஸ்கோர் வரதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் நல்லா கம்பேக் ஆனாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிது, எனக்கு அது கிளியராக தெரிஞ்சுது. இருந்தாலும் பர்சனலி எனக்கு தோணுச்சுன்னா 20 ரன்ஸ் இந்தியா ஷார்ட் போல. லாஸ்ட் 2 ஓவரில் வெறும் 16 ரன்ஸோ 15 ரன்ஸோ தான் வந்துச்சு. ஸோ இங்கே தான் மாட்டுவாங்களோ. ஏன்னா ஜோனஸ்பர்க் ஆப்வியஸ்லி எந்த ரன்ஸாக இருந்தாலும் சேஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட வந்து பெங்களூர் கிரவுண்ட் மாதிரி தான். பட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் ஃபேன்டாஸ்டிக்காக போட்டாங்க. எஸ்பெஷலி முகமது சிராஜ் எடுத்தோடனே மேடினில் ஸ்டார்ட் பண்ணார். ஹர்ஷதீப் சிங் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போட்டார் மற்ற மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இவரும் முகேஷ் குமார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மனுஷன் நிறைய பால் சூப்பராக போட்டாருங்க. அதாவது அடித்தாலும் பரவாயில்ல, நான் திருப்பி கம்பேக் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஆக்சுவலி முகேஷ் குமார். என்னால் ஈஸியாக அவரை பார்க்கும்போது தெரியுது. அண்ட் ஜடேஜா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்பின் எடுத்தாலே ஜடேஜா ஆட முடியாது. இந்த பிச்சில் கொஞ்சம் நல்லாவே ஸ்பின் இருந்துச்சு. ஸோ சூப்பராக போலிங் போட்டார். அண்ட் குல்தீப் யாதவ், அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி பர்த்டே.
ஸோ ஒரு பர்த்டே பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் நம்ம gift கொடுப்போம். ஆனால் அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய gift கொடுத்துருக்காரு. கெட்டிங் 5 விக்கெட்ஸ் இன் T20 இட்ஸ் நாட் ஈஸிங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா ஒரு 5 விக்கெட்ஸ் இருக்கிறது லிட்டரலி ஒரு 200 ரன் அடிக்கிற மாதிரி T20ல. ஏன்னா 3 விக்கெட்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கொஞ்சம் பிச்சில் ஸ்பின் இருந்துச்சு, பட் ஸ்டில் குல்தீப்போட ட்ரெஜெக்டரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ஸ்பின் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரிடேவே ஆகலாம், பட் ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை தான் எல்லா மேட்சஸும் பண்ணிட்டு இருக்காரு. நான் குல்தீப்போட போலிங்கை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா மேட்சஸ்லுமே. அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அதை மட்டுமே அவர் பிலீவ் பண்ணி ஃபுல் 100% பண்ணுறாங்க. பிச்சு சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேரிடேவே ஆகாமல் கச்சாமுச்சான்னு போகிறது கிடையாது. இஸ் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு இஸ் பேசிக்ஸ். அது மட்டும் கிளியராக தெரியுது. ஏன்னா நான் கண்டினியூஸாக ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹியூஜ் சல்யூட் டு குல்தீப் கெட்டிங் ஃபார் 5 விக்கெட்ஸ். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அதுவும் ஜோஹானஸ்பர்க்கில் 5 விக்கெட்ஸ் எடுக்கிறாருன்னா ஹியூஜ் சல்யூட் டு குல்தீப். ஸோ அ கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். 106 ரன்ஸ் வித்தியாசத்தில் தூக்கி சாப்பிட்டாங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை. அண்ட் நெக்ஸ்ட் ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் இவர் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா காலை வர அடிபட்டுருச்சு, ஆங்கிள் வர ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஐயோ என்னப்பா இது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருந்துச்சு. பட் அவர் ஏஞ்சி கொஞ்சம் நடக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான இன்ஜுரி இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆங்கிள்ன்றது என்றைக்குமே ரிஸ்க்குங்க. லைட்டாக ட்விஸ்ட் ஆனாலே ஓகே. அதுவும் அவர் கிரவுண்டில் அந்த பாலை பிடிக்கும் போது ட்விஸ்ட் ஆனது வந்து பார்க்கும்போது ஐயோ முடிஞ்சு போச்சுரா, ஐபிஎல் விளாட மாட்டார் போல இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் கதி கலங்கிருக்கும். பட் எனிவே ஐ திங்க் ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் தெரியும் அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை. அவர் ஓடிஐயோ எதுவும் விளையாட போகிறது இல்லை இதுக்கப்புறம். இதோட ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் தான். அதுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது சாலிடாக. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரெக்கவர் ஆகலான்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ ஓடிஐ சீரிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ஓடிஐ சீரிஸ் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு ஓடிஐ சீரிஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு தடவை விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் அடிச்சிருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி KL ராகுல் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருக்க போகுது. அண்ட் பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி அந்த சீரிஸ் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்